ரைட். அப்ப இயல்பாக்குதல் அப்படி என்று சொன்னால் என்ன எங்களுக்கு தெரிய வேண்டும். சரிதானே? என்னவென்று சொல்லி பார்ப்போம். ரைட். இயல்பாக்குதல் என்று சொன்னால் இப்ப நாங்கள் அட்டவணைகளை உருவாக்கி அட்டவணைகளுக்கு இடையே தொடர்புகளை உருவாக்கி அங்க நாங்கள் என்னத்தை சேமிக்கிறோம் என்று சொன்னால் தரவுகளை நாங்கள் சேமிக்கிறோம். சரிதானே? ரைட். அப்ப ஒரு அட்டவணைகளை நாங்கள் தெளிவாகவும் தொடர்புகளை நாங்கள் சரியாகவும் உருவாக்குவதாக இருந்தால் நாங்கள் அதை எங்க செய்யணும் என்று சொன்னால் ER மாடலிங் செய்யக்குள்ள, அதாவது ER டயக்ராம நாங்கள் கீறக்குள்ளேயே சரியாக கீறிட்டோம் என்று சொன்னால் அட்டவணைகளுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராது. அவ்வாறு நாங்கள் சரியாக கீறாம அந்த ER தொடர்புகளை பிழையாக போட்டுட்டோம் என்று சொன்னால் அட்டவணைகளுக்கு இடையே என்ன வரும் என்று சொன்னால் முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வார அட்டவணை. உதாரணமா கிளாஸ் ரூமுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில தொடர்பை நாங்கள் பாக்குற டைப்ல ஒரு கிளாஸ் ரூம்ல பல ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அப்படித்தானே நாங்க படிச்ச நாங்க ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகம் இருக்கா? ரைட். ஒன் டு மெனி சொல்லி படிச்சனா. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் மாறி போட்டுட்டோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் ரூம் பக்கம் மெனியும் ஸ்டூடெண்ட் பக்கம் பண்ணும் என்று சொல்லி போட்டோம் என்று சொன்னால் அங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? தொடர்பு பிழைச்சு போயிடும். பல கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்ற மாதிரி விடும். கிளியரா? அப்ப அங்க தரவுகளை உருவாக்குற நேரத்துல பிரச்சனை ஏற்படுமா இல்லையா? அட்டவணைகள்ல தரவுகளை உள்ளீடு செய்யற டைம்ல பிரச்சனை ஏற்படுமா இல்லையா? கட்டாயமாக பிரச்சனை ஏற்படும். இப்போ இன்னொரு பிரச்சனை சொல்றேன். இப்படி உருவாக்கிட்ட மட்டும் வச்சுக்கொள்வோம். ரைட். இந்த மேல இருக்கிற அட்டவணையை பாருங்க. தெரியுது அட்டவணை? அட்டவணை தெரியுதா? இல்ல சார். ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்கிற தெரியலையா? இல்ல சார், எனக்கு தெரியல. மத்தவங்களுக்கு தெரியுது இல்லையா அட்டவணை? இல்ல சார். கொஞ்சம் அதுல ஸ்டாப் பண்ணி படிச்சா வந்தேன். இப்ப தெரியுதா? தெரியும் சார். இப்ப இந்த அட்டவணையில என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் தரவுகள் இப்ப இந்த அட்டவணையில புலங்கள். இப்ப உதாரணமாக இந்த அட்டவணைக்கு என்ன பேர் வைப்போம்னு சொன்னா ஸ்டூடெண்ட் என்று சொல்லி பேர் வைப்போம். சரிதானே? இப்ப இந்த அட்டவணை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த அட்டவணையில புலங்கள் உருவாக்கப்பட்டு இந்த தரவுகள் சேமிக்கப்பட்டு இருக்குது. ரைட்? தரவுகளை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த அட்டவணையில தரவுகளை உள்ளீடு செய்யற நேரத்துல அல்லது அளிக்கிற நேரத்துல அல்லது அப்டேட் பண்ற நேரத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதா? யாராவது ஒரு ஆளால அடையாளப்படுத்த இயலுமா ஏதாவது ஒரு பிரச்சனை? திவான்சன்? Radushan? Abhilaksha?
சரி, என்ன பிரச்சனை வரும் இந்த அட்டவணையில தரவுகளை அழிக்கிற நேரத்துல? அல்லது சரி, இதை மட்டும் சொல்றேனே, தரவுண்ட நீங்க இந்த அட்டவணையில இருந்து அழிக்க போறீங்களாக இருந்தாலும் ஒரு பதிவை நீங்க அழிக்க போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப பதிவு அழிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று இதை அழிக்கலாம், சரிதானே? இது ரெண்டு தரம் வந்திருக்கு ரெக்கார்ட், பரவாயில்ல. இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு, நாங்க ரெண்டு பிரச்சனைகளை சொல்லலாம். ஒன்று என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்ப. இங்க தரவு வந்து ரெட்டிப்படையுது, ஓமா இல்லையா? இந்த அட்டவணையில தரவு வந்து என்ன செஞ்சிருக்குது, ரெட்டிப்படைஞ்சிருக்கு. 710 என்ற ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்திருக்குது. அப்படி இந்த அட்டவணையில வரலாமா? சரி, கதைங்களேன், வரலாமா? இருக்கிறீங்களா லைன்ல, இல்லாட்டி எங்க போயிட்டீங்களா எல்லாரும்? லதுஷா, நான் கதைக்கிற கேக்குதா? சரி, நான் கதைக்கிற கேக்குதா? கிளியர்ல அமைக்கு சார் நீங்க கேக்குற. அத சொல்லுங்களேன், வாயத்துல வந்து சொன்னா தானே எனக்கு தெரியும் வந்து. இப்ப நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி விளங்கிச்சா? விளங்கல சார். அதாவது இங்க ஒரு அட்டவணையை வந்து நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த அட்டவணையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி கேட்டதா? ஒரே தரவுகள் 2 தரம். முதலாவது பிரச்சனை என்ன சொன்னா, தரவு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ரெட்டிப்படையுது இல்ல? எப்படி 710 தான் இங்க என்னவாக எடுபட்டிருக்கும்னு சொன்னா, இப்ப உதாரணமாக இந்த அட்டவணையில சரியா, உதாரணமாக இந்த அட்டவணையில பிரைமரி கீயாக ஒரு புலமும் என்ன செய்யப்படலைன்னு சொன்னா எடுக்கப்படல. இப்ப வளமையாக நாங்கள் இதுல என்னத்த பிரைமரி கீயாக எடுத்திருக்கோம், ஸ்டூடெண்ட் நம்பரை நாங்கள் பிரைமரி கீயாக எடுத்திருக்க வேண்டும். சரி, விட்டு விட்டு கேக்குதா, கிளியர் இல்லாம இருக்கா? இப்ப கிளியரா இருக்கு சார். ரைட், நாங்கள் எடுத்திருக்க வேண்டும். அப்ப பிரைமரி கீயாக நாங்கள் ஒரு புலத்தை இங்க செலக்ட் பண்ணாததால என்ன நடக்குதுன்னு சொன்னால் 710 என்ற அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 2 தரம் வந்திருக்கு. அப்படி 2 தரம் வரலாமா? வர முடியாது. அப்ப முதலாவது பிரச்சனை இந்த அட்டவணையில தரவுகள் ரெட்டிப்படுகிற பிரச்சனை வந்து காணப்படுகின்றது. ஒத்துக்கொள்றீங்களா? கிளியரா? அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க. இங்க ஸ்டூடெண்ட் தரவுகளோட டெஸ்கிற தரவுகளின் இந்த அட்டவணையில தான் சேமிக்கப்பட்டு காணப்படுகின்றது. அப்ப ஸ்டூடெண்ட் தரவுகளோட டெஸ்கிற தரவுகளும் இந்த அட்டவணையில சேமிக்கப்பட்டு இருக்கிறதால இந்த அட்டவணையில என்ன பிரச்சனை வரும் என்று சொல்லி சொன்னால், என்ன பிரச்சனை வரும் நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட நான் அழிச்சேன் என்று சொன்னால், இப்ப ரவி என்ற ஸ்டூடெண்ட நான் அழிச்சேன் என்று சொல்லி சொன்னா அதோடு சேர்ந்து அந்த டெஸ்க் டீடைல்ஸும் அழிபட்டு போயிருமா இல்லையா? அழிபட்டு போயிரும். ரைட், அழிபட்டுச்சு என்று சொன்னால் ஸ்கூல்ல மாணவன் அந்த ஸ்கூலை விட்டு போக்குல
மாணவனோட சேர்த்து மாணவன் என்னத்தையும் எடுத்துட்டு போனதாக கருதப்படும் என்று சொன்னா டெஸ்கையும் தூக்கிட்டு போயிட்டார் என்று சொல்லி கருதப்படும் எங்க ரெக்கார்டுல. ஆனால் ஸ்கூல்ல அந்த டெஸ்க் இருக்குமா இருக்காதா? இருக்கு சார். இருக்கு, கட்டாயமாக இருக்கு. ஆனா ரெக்கார்டுல அந்த டெஸ்க் வந்து என்னென்று இருக்கும்னு சொன்னால் இல்ல, ஸ்கூல்ல இருந்து வெளியில போயிட்டுது என்றுதான் காணப்படும். அப்ப உண்மையாக இருக்கிற தரவுக்கும் இதுக்கு இடையிலேயும் ஒரு பாரிய பிரச்சனை வருமா வராதா? ரைட். இப்படி ஒரு அட்டவணைகள்ல என்ன வரலாம் என்று சொன்னால் பிரச்சனைகள் வரலாம். ரைட். இப்படியான பிரச்சனைகள் காணப்படுற அட்டவணைகள்ல இருந்து அந்த பிரச்சனைகளை நாங்கள் நீக்குகின்ற, சரிதானே, நீக்குகின்ற அந்த செயற்பாடைத்தான் நாங்கள் என்னவென்று சொல்லுவோம் என்று சொன்னால் இயல்பாக்குதல் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப விளங்கிட்டா? ஒரு ஐடியா வந்துட்டா? திவான்சன் ஓகே? ஓகே சார். அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கதைக்க வச்சிருக்கு. ரைட், பரவாயில்ல. எங்க போயிருந்தீங்க டிவான்சன் வர நாடம்? சார் நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். சிம் மாத்தினேன் நான் இப்பதான். ரைட். ஓகே, ரைட். வேணுமென்னா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணலாம். இன்னொரு பேட்ச் இருக்குது, மைக்கேல்ஸ் பாய்ஸ் தான் மட்டும்தான். அவங்களோட வேணுமென்னா உங்களை 2 பேர் லதுஷனையும் அவங்களையும் ஜாயின் பண்ணி விடலாம் கொஞ்ச நாளைக்கு. கிளாஸுக்கு வாங்க, சரியா? ஓகே தானே, கிளியர் தானே? ரைட். இப்ப வரைவிலக்கணத்தை நாங்கள் எழுதி கொள்ளுவோம், சரியா? ரைட், எழுதி கொள்ளுங்க. சரி, கேக்குதானே? கிளியரா? கேக்குதா? ஓம் சார். ரைட், ஓகே. தரவுத்தளம் ஒன்றில் இருக்கும் தரவுகள் முறையாக ஒழுங்கமைக்கப்படுதல் இயல்பாக்கல் எனப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. இதன் போது அட்டவணைகள் பலவற்றுக்கிடையில் தொடர்பு உருவாக்கப்படும் போது நெறிமுறைகள் பலவற்றை பின்பற்றுதல். பற்றி
கவனம் செலுத்தப்படுகின்றது. எழுதிட்டீங்களா? அபிலக்ஷன் எழுதினதொருக்க வாசிக்கிறீங்களா? சரி, யாராவது ஒரு வாசிங்க. சரி, வாசிக்கிறீங்களா? இருக்கும் தரவுகள் கடைசியா சொன்னா சார் தரவுத்தளம் ஒன்றில் இருக்கும் தரவுகள் முறையாக ஒழுங்கமைக்கப்படுதல் இயல்பாக்கல் எனப்படும். இதன் போது அட்டவணைகள் பலவற்றிற்கிடையில் தொடர்பு உருவாக்கப்படும் போது நெறிமுறைகள் பலவற்றை பின்பற்றுதல் பற்றி கவனம் செலுத்தப்படுகிறது. வெரி குட். ஓகே, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறேன். தொடர்புகள் உருவாக்கப்படும் போதோ நெறிமுறைகள் பலவற்றை பின்பற்றுதல் பற்றி கவனம் செலுத்தப்படுகின்றது என்று சொல்லியிருக்கிறேன். சரிதானே? நெறிமுறைகள் பலவற்றை பின்பற்றுதல் என்று சொன்னா என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 1-to-1 ரிலேஷன்ஷிப் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஃபாரின் கீய எங்கால எப்படி போடுறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 1-to-many ரிலேஷன்ஷிப் சொன்னா கட்டாயமாக சொல்லுங்க. இல்ல சார், இடையில கட் ஆயிட்டு. இல்ல நான் இப்பதான் கழிச்சு கொண்டு வரீங்க, வேற வேற வெயிட் பண்ணி கொண்டு நான். அதாவது அட்டவணை உருவாக்குற நேரத்துல நெறிமுறைகள் பலவற்றை பின்பற்றுதல் பற்றி நான் சொன்ன நான் அதுல வசனம் ஒன்றுல இருந்து நாங்கள் ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கா? சொல்லியிருக்கிறீங்களா? அதைத்தான் என்னன்னு சொல்லி சொல்றேன். இப்ப நாங்க தொடர்புகளை உருவாக்குற நேரத்துல நெறிமுறைகள் சொன்னா ரூல்ஸ்களை வந்து நாங்கள் பின்பற்றணும். என்ன ரூல்ஸை நாங்கள் பின்பற்றணும் என்று சொல்லி சொன்னால் 1-to-1 சொன்னா உங்களுக்கு ஃபாரின் கீயை வந்து எங்கால பக்கம் போடணும்னு சொல்லி தெரியும். 1-to-many சொன்னால் மெனியிற பக்கம் தான் நாங்கள் ஃபாரின் கீயை போடணும். many-to-many ரிலேஷன்ஷிப் வந்தா நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்காக காட்டுறதுக்காக ரிலேஷன்ஷிப்பையும் என்னவாக மாற்ற வேண்டி இருக்குன்னு சொன்னா அட்டவணையாக மாற்ற வேண்டி இருக்கின்றது. அப்ப அப்படி நாங்க சரியா செஞ்சாதான் அந்த தரவுகளுக்கு இடையிலான அந்த தொடர்பையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னா சரியாக காட்ட முடியும், இல்லாட்டி ஒழுங்காக காட்ட முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்ப அதனால நாங்கள் கட்டாயமாக அந்த ரூல்ஸை வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் ஃபாலோ பண்ண வேண்டும் அட்டவணைகளுக்கு இடையில தொடர்புகளை உருவாக்குற நேரத்துல என்று சொல்லி சொல்றாங்க. சரியா பிள்ளைச்சா? கிளியர்ல மேக் சார். ஃபுல்லா கதைச்சு அவ்வளவும் கிளியர் இல்லாம இருந்ததா இல்லாட்டி இடையில விட்டு கேக்குதா? இல்ல சார், இல்ல இடையில சார். அப்ப நான் கொஞ்சம் மெல்லவா கதைக்கிறேன். ரைட். அதாவது நாங்கள் தொடர்புகளை உருவாக்குற நேரத்துல ரிலேஷன்ஷிப்ப 1-to-1 ரிலேஷன்ஷிப் வார நேரத்துல ஃபாரின் கீய நீங்க எங்கால பக்கமும் போட்டுக்கொள்ளலாம். 1-to-many ரிலேஷன்ஷிப் வார நேரத்துல மெனியிற பக்கம் தான் நீங்க ஃபாரின் கீய போட வேண்டும். அந்த ரூல்ஸ நீங்க சரியாக பின்பற்றினீங்க என்றால்தான் அட்டவணைகள் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் ஒழுங்காக உருவாக்கப்படும். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த வசனத்துல சொல்றாங்க, அட்டவணைகள் பலவற்றுக்கு இடையில் தொடர்பு உருவாக்கப்படும் போது நெறிமுறைகள் பலவற்றை பின்பற்றுதல் பற்றி கவனம் செலுத்தப்படுகின்றது என்று சொல்லி வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த ரூல்ஸ
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியாக பின்பற்றோணும் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப விட்டு விட்டு தானே கேக்குது. அடுத்த வசனம் எடுத்துக் கொள்ளுங்க. இயல்பாக்கல்ல இதன் மூலம் தரவு மீள்பதிவு அதுக்குரிய ஆங்கில சொல்ல எழுதி விட்டிருக்கிறேன். டேட்டா ரிடண்டன்சி. மற்றும் தரவு முரண்பாடுகள். சார் விளங்கல சார். மற்றும் தரவு முரண்பாடுகள். டேட்டா anomalies. இங்கிலீஷ்ல டேட்டா anomalies என்று சொல்லி சொல்லுவோம். போன்ற பிரச்சனைகள் இயலுமான வரை குறைக்கப்பட்டு இயலுமானவரை குறைக்கப்பட்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு தரவுத்தளத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமைகளை நீக்க முடியும். எழுதிட்டீங்களா? ஆமாம் சார். ரைட். அதாவது ஒரு தரவு தளத்துல 2 வகையான பிரச்சனைகள் தான் ஏற்பட முடியும். ஒன்று இந்த தரவு மீள்பதிவு என்ற பிரச்சனை. அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், தரவு மிகமை என்ற சொல்லும் நாங்கள் பயன்படுத்துவோம். சரிதானே? ரைட். அடுத்தது தரவு முரண்பாடுகள். இந்த 2 பிரச்சனையும் தான் ஏற்படும். அப்ப உதாரணமாக ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இந்த தரவு தளத்துல இந்த அட்டவணையில என்ன பிரச்சனை காணப்படுகின்றது அப்படி என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்க கண்ணை மூடித்து சொல்லலாம் தரவு மிகமை அல்லது தரவு முரண்பாடுகள். இது 2ம் தான் ஒரு தரவு தளத்துல ஏற்படுற பிரச்சனைகள். இப்ப லதுஷன், உங்களுக்கு இப்ப நீங்க லைவ் வாய்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பாப்பீங்க, நம்புறேன், டிவியில பார்த்துருப்பீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எத்தனை விதமான கிருமிகளை இந்த லைவ் வாய்ஸ் ஆஃப் நீக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. சரி, கேக்குது சார்.
கேட்காமல தான் விளங்க நீங்க. அதாவது நீங்க லைபாய் சோப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. அந்த லைபாய் சோப் அட்வர்டைஸ்மெண்ட்ல எத்தனை வீதமான கிருமிகளை நீக்கிறதாக காட்டுறாங்க? 99.9. ரைட். 100% சொல்ல மாட்டாங்க இல்ல? ரைட். அதனாலதான் இன்றைய நாங்கள் அந்த இயல்பாக்குதல் வரைவிலக்கணம் எழுதக்குள்ள சொல்லியிருக்கிறோம், தரவு மீள்பதிவு முரண்பாடுகள் என்பன இயலுமானவரை குறைக்கப்பட்டு என்று சொல்லி. ரைட். அப்ப நீங்க வசனம் எழுதக்குள்ள கட்டாயமாக இயலுமானவரை குறைக்கப்பட்டு தான் நீங்க போட வேண்டும். முற்றாக நீக்க முடியும் என்று சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த 2 பிரச்சனையும் வைரஸ் மாதிரி தான். அதாவது உங்களுக்கு காய்ச்சல் வராம தடுக்க முடியுமே ஒழிய 100% உங்களுக்கு காய்ச்சலே வராம இல்லாம ஆக்கியலுமா? இல்ல. விளங்கிட்ட நான் சொன்னது? இவான்சன், நீங்க ஒண்ணு பேசுறீங்கல்ல, நான் கதைக்கிறது என்ன விளங்குதா இல்லாட்டி விட்டு விட்டு கேக்குதா? எனக்கு கிளியரா கேக்குது. மத்தாக்கள கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குது. நீங்க உங்களோட கவரேஜ் ஒழுங்கா இருக்கும்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லி நம்புறேன். எனக்கு இப்ப விளங்குது சார். ரைட். ஓகே தானே? அப்ப அதனாலதான் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால் 100% இல்லாமாக்கி இயலாது இந்த தரவு முரண்பாடுகள், தரவு மிகமை என்ற பிரச்சனைகளை. ஆனா என்ன செய்யலாம் என்று சொன்னால் இயலுமானவரை ஒரு அட்டவணையிலிருந்து குறைக்கலாம் என்று சொல்லி சொல்ற. விளங்கிட்டா? ரைட். இப்ப சின்ன தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள். தரவு மிகமை, டேட்டா ரிடண்டன்சி என்று சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவா. போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டீங்களா? எழுதி கொள்ளுங்கள். அட்டவணை ஒன்றின் பதிவு பதிவுக்கு பிராக்கெட்ல போட்டுக் கொள்ளுங்கள் ரெக்கார்ட். சார் இப்ப நீங்க சொல்றது கிளியர் இல்லாம இருக்கு சார். அட்டவணை ஒன்றின் பதிவு பிராக்கெட்டுக்குள்ள ரெக்கார்ட் என்று சொல்லி போட்டுக் கொள்ளுங்க. சரியா அபிலக்ஷன்? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றில் இருக்கும் ஒரு நிகழ்வானது அதே அட்டவணையில்
தரவு மிகமை எனப்படும். வெளியிட்டீங்களா? ரைட். இப்ப நான் சொன்ன விஷயம் தான். இப்ப இங்க பாருங்க, இந்த அட்டவணையில இந்த ரெக்கார்ட் வந்து 2 தரம் வந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னா தரவு இரட்டிப்படைதல் அல்லது தரவு மிகமை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள். உப தலையங்கம் தரவு முரண்பாடுகள். டேட்டா அனோமலிஸ் என்று சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஏற்கனவே தந்திருக்கிறேன். தரவு முரண்பாடுகள்.